ஆனால் அஜித் சார் ஓப்பனிங் கிங்கே அவர் தான். நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து எதுவுமே அவர் இது பண்ண முடியாது. டிக்கெட் புக்கிங்குமே இது சொல்லணும்னா ப்ரீவியஸாக இருந்த படங்களை விட இது கொஞ்சம் அதிகமான நல்ல ஸ்பீடான ஒரு புக்கிங் இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு படம் ரிலீஸ்க்கு வந்து அந்த சாட்டர்டே சண்டே அந்த வீக்கெண்ட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க புக்கிங்ஸு. இது ஃப்ரைடே நம்ம நைட்டே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டருமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. யாருமே வந்து டிலே ஆகி லாஸ்ட் மினிட் டிலே இல்லை, எல்லோரும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போது எல்லாருக்குமே வந்து ஃபுல்லாக இருக்கிறது வந்து பெரிய விஷயம். வித்தின் டூ ஹவர்ஸில் அன்றைக்கெலாம் ஃபுல்லாகிடுச்சு எல்லா ஷோஸுமே. சென்னையில் எல்லா தேட்டருமே ஃப்ரைடே அன்றைக்கே ஃபுல்லாகிடுச்சு. படம் வர்றது வந்து அடுத்த 1 வீக் இருக்குது. தேர்ஸ்டே தான் ரிலீஸ் படம். படம் என்ன இருக்கோ எப்படி இருக்கோ அந்த ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு டே அது வந்து ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆகிடும் கண்டிப்பாக. இந்த படம் வந்து கொஞ்சம் ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அந்த கண்டென்ட் இருக்குது. படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சிருச்சுன்னா மேபி இன்னும் நல்ல ரீச் இருக்கும் படம். ஹே தேர் பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நானும் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட கேசினோ சினிமாஸ் ஓனர் அருண் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். குட் பேட் அக்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியாகுது. அதுவும் ட்ரெய்லர் வந்து ஒரு மேசிவான எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அது எப்படி டிக்கெட்டில் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது? டிக்கெட் புக்கிங்குமே இது சொல்லணும்னா ப்ரீவியஸாக இருந்த படங்களை விட இது கொஞ்சம் அதிகமான நல்ல ஸ்பீடான ஒரு புக்கிங் இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணது டூ ஏர்லி. எப்போவுமே வந்து ஒரு படம் ரிலீஸ்க்கு வந்து அந்த சாட்டர்டே சண்டே அந்த வீக்கெண்ட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க புக்கிங்ஸு. இது ஃப்ரைடே நம்ம நைட்டே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டருமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. யாருமே வந்து டிலே ஆகி லாஸ்ட் மினிட் டிலே இல்லை, எல்லோரும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போது எல்லாருக்குமே வந்து ஃபுல்லாக இருக்கிறது வந்து பெரிய விஷயம் தான் இந்த படம். ஏன்னா எல்லாரும் படம் நான் 2 நாளுக்கு முன்னாடிலாம் நிறைய தேட்டர் கன்ஃபார்ம் ஆகி ஓப்பன் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த படம் எல்லாமே ஏர்லியாகவே கன்ஃபார்ம் ஆகி எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃப்ரைடே நைட்டே நீங்கள் எல்லா தேட்டர்லேயுமே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லானதை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக சென்னையில் எல்லா தேட்டருமே ஃப்ரைடே அன்னைக்கே ஃபுல்லாகிடுச்சு. படம் வர்றது வந்து அடுத்த 1 வீக் இருக்குது. தேர்ஸ்டே தான் ரிலீஸ் படம். இதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ப்ளஸ் படம் வந்து இன்னும் நல்லா இருந்ததுன்னா இதோட ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தேட்டரில் போகும். அந்த ஸ்ட்ராங்கான வாக்கின்ஸ் இருப்பாங்க தேட்டரில். தளபதி விஜய் அவர்களுடைய பெரிய ஃபேன் அப்படின்னு. கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெயிலர் என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுத்தது அதை சொல்லுங்கள். விஜய் ஃபேன், அஜித் ஃபேன், ரஜினி ஃபேன் தாண்டி வந்து அஜித் மொமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அஜித் வந்து அவங்க மாஸ் அந்த ஸ்டைல் இருக்கணும். இப்போ சில படங்களில் வந்து கதையை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே போயிட்டு அவர் ஸ்டோரி பிக் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த படம் வந்து அதை தாண்டி வந்து அவரோட பெஞ்ச்மார்க்ஸ் ஸ்டைலான டயலாக்ஸு, அதுக்கப்புறம் அந்த கோட் சூட் அதெல்லாம் பண்ணியிருக்கிறது வந்து நீங்கள் யார் ரசிகர்னு இல்லை, இந்த படத்தை வந்து பெருசாகவே நம்ம என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இப்போ அஜித் ரசிகராக இருந்தாலும் விஜய் படத்தை கொண்டாடுவாங்க, விஜய் பட ரசிகராக இருந்தாலும் அஜித் படத்தை கொண்டாடுவாங்க. ஏன்னா சினிமா வந்து எல்லாருக்குமே ஆனதான ஒரு இதுதான் அது. நாங்களுமே என்ஜாய் பண்ணுவோம். எங்களுக்கு அஜித் படத்தில் வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா வீரம், வேதாளம், ஒரு மாஸ், அதெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சோஷியல் மெசேஜஸ் இருக்க மாதிரி ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்கு. இப்போ பழையபடி ஒரு அந்த வேதாளம் கேரக்டர் மாதிரி அது ஒரு இதுவாக இருந்தாலும் இது ஒரு கேங்ஸ்டரு, ஒரு லுக்கான கேங்ஸ்டர் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. இது ஒரு பெருசாக பேசப்படும் நான் நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். அதாவது பல படங்கள் வந்து போகிறத பார்த்துருக்கோம். ஆனால் பெரிய படங்கள்னு வரும்போது ஒரு படம் எத்தனை நாள் இருந்தால் அது தேட்டருக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் அமையும்? இல்லை, அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இது வந்து ஒரு படம் வந்து குறைஞ்சது ஒரு 2 வாரம் ஸ்ட்ராங்காக போகணும். ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபேன்ஸ் அண்ட் புது படம்ன்ற கிரேஸில் பார்த்துருவாங்க. செகண்ட் வீக் கொஞ்சம் நல்லா போகிறது வந்து படம் நல்லா இருந்தால் தான் போகும். அந்த மாதிரி ஒரு செகண்ட் வீக் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போனாலே பிரேக் ஈவன் தேட்டருக்கு ப்ளஸ் ப்ரொடியூசருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு மேலே சில எக்ஸ்ட்ராடனரியான மூவிஸ்லாம் தேர்ட் வீக் கூட பெரிய ரன் இருந்திருக்கு. லப்பர் பந்து, டிராகன், அப்புறம் ஒரு சில படங்கள் தேர்ட் வீக்கு கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து அதுவே ஒரு படத்துக்கு போதுமான அளவுக்கு தான் இப்போ இருக்கிறது. ஏன்னா 4th வீக்ல வந்து ஓடிடி வந்துருது. ஓடிடிக்கு அப்புறம் யாரும் தேட்டர் அந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஓடிடி வரும்போது சில மால்ஸ்லலாம் கொஞ்சம் ரன் ஆகும். படம் அந்த அளவுக்கு இருக்கணும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில படம் வந்து அந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கனால விடிவிலாம் இன்னும் ஒரு 3 இயர்ஸாக ஒரு ஷோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் அந்த ஷோக்கு டிக்கெட்ஸ் போயிட்டு தானே இருக்கு. அந்த படம் அந்த அளவுக்கு இருக்கணும். என்னதான் டிவியில் வந்தாலும் தேட்டர் மெட்டீரியல் இந்த மாதிரி போய் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த படத்தில் ஒரு விஷயம் இருந்ததுன்னா பார்ப்பாங்க மக்கள். கண்டிப்பா. இந்த அஜித் அவர்களுக்கே அது வந்து இந்த வருஷமே 2வது படம். ஆமாம், முதல் படம் விடாமுயற்சி வந்திருந்தது. ஸோ விடாமுயற்சி கம்பேர் பண்ணும்போது குட் பேட் அக்லிக்கு எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு? விடாமுயற்சியுமே இங்கே
விடாமுயற்சிக்கு வந்து அதாவது அவர் அந்த டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த படம் சொல்லணும்னா, அவர் ஃபர்ஸ்டே நிறைய ரிவீல் பண்ணியிருந்தார். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வராதீங்க படத்துக்கு. ஆமா. இந்த படம் வந்து நீங்க எல்லா அஜித் மெட்டீரியல்ஸ் இருக்காது. அஜித் சார் வந்து அவரோட யூனிக்கான படத்துல நடிச்ச மாரி. தமிழ்ல இந்த மாரி படம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அந்த படம். ம். இங்க ஃபர்ஸ்ட் வீக் ஓப்பனிங் நல்லாவே இருந்தது. ஃபேன்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண சில விஷயங்கள் அதுல மிஸ் ஆச்சு. ம். அதுக்காகவோ என்னவோ உடனே 2 மந்த்ஸ்ல அதே மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற டைப்லயே ஒரு படம் வருது. நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதாவது கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் முன்னாடி ரிலீஸ் ஆயிரும். படம் வந்ததுக்கு அப்புறம் இங்க வரும்போது நிறைய ஸ்பாயிலர்ஸோட ஆடியன்ஸ். ஆமா. இந்த தடவை ஒரு பெரிய பிளஸ்ஸா எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல ஸ்டார்ட் பண்றாங்க. ஆமா. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல இது வந்து ஆக்சுவலி நானும் இப்போ நான் முன்னாடியே சமீபத்துல சொல்லிட்டு இருந்தேன். நம்மளுக்கு 4 AM ஷோ 7 AM ஷோ இல்லன்றத தாண்டி நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுற இங்க 9 AM வந்து அந்த டைம்ல வேர்ல்டு வைடும் பக்கத்துல இருக்க ஸ்டேட்டும் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ணோம். இந்த வாட்டி படம் மூவி மேக்கர்ஸ் அவங்களே வந்து கொஞ்சம் அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து அதுக்கு ஏற்ற ஸ்டெப்ஸ் பண்ண மாதிரி தெரியுது. நியர்பை எங்கேயும் பெருசா ரிலீஸ் இருக்குமா தெரியல. எல்லாருமே ஆல்மோஸ்ட் 9 AM ஷோ தான் அந்த FDFS இருக்கும். ஆமா. ஸோ எந்த ஸ்பாய்லர் இதுவும் இருக்காது. மக்கள் வந்து படத்தை என்னன்னு அவங்களே பார்த்து அவங்க சொல்ற ரிவ்யூ தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூவா இருக்கும் சென்னையிலையும். இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா முந்தின படங்கள்ல பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஸ்டேட்ல வந்து நிறைய படங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில 4 மணி ஷோ 6 மணி ஷோலாம். அங்க பார்க்குறவங்க வந்து நம்ம ஆளுங்க போய் தான் அங்க போய் பார்த்தாங்க. அந்த ஊரை மக்களை விட சென்னையிலேருந்து எவ்வளோ பேர் வந்து பக்கத்தில் ட்ராவல் பண்ணி போய் பார்த்தாங்க. இப்போ ஸோ அது மாறிடும். இங்கேயே பார்ப்பாங்க. அவங்க நியர்பைலேயே எல்லா தேட்டர்லையும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா. ஆனா இந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்போது தான் நம்ம இந்த 4 AM ஷோ 7 AM ஷோ மிஸ் பண்றோம்னு நினைக்கிறீங்க? ஆமாம். இல்லை 4 AM அதான் மிஸ்ஸிங் தான் அது கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து மக்கள் அந்த வேலைக்கு அந்த ஒரு வீக் டேஸில் படம் ரிலீஸ் ஆனால் கூட படம் பார்த்துட்டு தேட்டருக்கு வேலைக்கு போயிடலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க. வந்து என்ஜாய் பண்ணலாம். அது ஒரு பீக் டைமாக இருக்காது. தேட்டருக்குன்னு வரோம், என்ஜாய் பண்ணுறோம், ஷோ முடிச்சுட்டு எல்லாருமே அது என்னது நீங்கள் ஆஸ் யூஷுவல் மக்கள் நடமாட்டம் வரும்போது எல்லாம் அவங்கவுங்க ஒர்க் ஜாபுக்கு போயிடுவாங்க படத்தை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அது மக்கள் பார்க்குற படமாக இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா ரெகுலர் நீங்கள் வந்து ரொட்டீனில் இருக்க டைமில் ஒரு ஷோ போகுது. அந்த ஷோலையும் வந்து அது FDFS ஆகுது. அது செலிப்ரேஷன் காலைல 9 மணிக்கு அவங்க வேலை மெனக்கெட்டு அன்னைக்கு லீவ் போட்டு அந்த மாதிரி வராங்க. இதுதான் ஒரு பெரிய சேஞ்சாக தெரியுது. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து என்னென்னா ஒரே டைமில் எல்லா இடமும் ரிலீஸ் ஆகுறதே பெரிய ப்ளஸ்ஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க முன்னாடியே ஜெயிலரும் விக்ரமும் தான் ஹையஸ்ட் ஃபுட்ஃபால்ஸ் இருக்கிற ஒரு படம். குட் பேட் அக்லி அதை பீட் பண்ணுமா? இல்லை அதுதான் அந்த விக்ரம் படம் வந்து நீங்கள் லைக் படம் ரிலீஸ் ஆனதுக்கு 1 வீக் அப்புறம் கூட அதோட படம் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. எல்லாம் பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக மக்கள் வந்து வர ஆரம்பித்தாங்க. ரிப்பீட் ஆடியன்ஸும் அதுக்கப்புறம் வந்து நியூ கமர்ஸ் நிறையா வந்துட்டே இருந்தாங்க வீக் ஆன் வீக்கில். ஸோ ஜெயிலர் அதே மாதிரி தான். தலைவர் அந்த மாஸ்லேயே வந்து பயங்கரமாக ரிட்டன் ஆடியன்ஸ் திருப்பி ஃபேமிலியும் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மக்கள் பிடிச்சி இந்த ரிப்பீட் ஆடியன்ஸும் அதுக்கப்புறம் வந்து நியூ கமர்ஸ் வரும்போது தான் அதோட ரிசல்ட் நம்ம சொல்ல முடியும். அஜித் அவர்கள் அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் பார்க்கும்போது ஆக்சுவலி எப்படி இருக்கு? இல்லை அதான் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பில்லா படத்தில் வந்து நம்ம பார்த்த மாதிரி தான். அதில் வந்து ஒரு ஸ்டோரியும் இருக்கும் ஒன் சைடில். இன்னொரு பக்கம் வந்து ஃபுல்லாக அவர் வந்து ஸ்டைலிஷான ஒரு கேங்ஸ்டராகவும் இருப்பார். இந்த படத்துலேயே அதே மாதிரி பார்க்க முடியுது. ஜெயில் சீக்வன்ஸு ஒரு 2-3 சீன் ரிவீல் பண்ணது ப்ளஸ் அவரோட காஸ்டியூம், அந்த காஸ்டியூம்லாம் வந்து தேடி இப்போ அது வந்து அதோட காஸ்ட்லாம் போடுறாங்க. பெரிய விலை 1,80,000 சம்திங் அந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டே வருதுன்ட்டு. அது அவருக்கு தான் சூட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் பிக்சரைசேஷனும் காமிக்கிற இடங்கள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஹை கிளாஸ் தான் காமிச்சிருக்காங்க அஜித் சாரை. அண்ட் அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் ஒரு லாயல் ஃபேன்ஸ் கண்டிப்பாக. எப்பவுமே எத்தனை வருஷம் கழிச்சு படம் வந்தாலும் அதை அப்படியே ஸ்டாக்னெட்டாக நிற்கணும். அந்த தேட்டர் ஒன்றா அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் பற்றி சொல்கிறேன். இல்லை அதுதான் அஜித் சார் படம் வந்து இப்போ வழக்கமாக அவர் வந்து நல்ல படங்கள் இப்போ இந்த வருஷம் அவருக்கு உடனே 2 படங்கள் ரிலீஸ் இருக்கு. இடையில பார்த்தா ஒரு 3 இயர்ஸ்க்கு அவருக்கு இடையில படமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு படம் வரும்போது சில ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அந்த விஷயத்துல ஃபெயில் ஆயிடுவாங்க. ஒரு 2-3 வருஷம்லாம் படம் பண்ணாமல் ஒரு படம் வந்ததுன்னா அது பெரிய ஓப்பனிங்கே இருக்காது படத்துக்கு. அவங்க ஃபேன்ஸ்னு யாரும் பெருசாக வரப்போகிறது இல்லை. அந்த படம் எப்படி இருக்குது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அஜித் சாருக்கு அப்படி இல்லை. ஓப்பனிங் கிங்கே அவர் தான். நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து எதுவுமே அவர் இது பண்ண முடியாது. படம் என்ன இருக்கோ எப்படி இருக்கோ அந்த ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு டே அது வந்து ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆகிடும் கண்டிப்பாக. அது இன்றைக்கி வரைக்கும் அவர் அதுதான் அந்த லாயல் ஃபேன்ஸோட இதுவே. அது வந்து இப்போ இப்போலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே அவர் மேலே இருக்க லவ்வில் வந்து படம் பார்க்குறது வந்து கொஞ்சம்
அதிகமாயிட்டு தான் போகுது. டைம் பீரியட் வந்து அவருக்கு ஒரு பெரிய லேகே இல்லை. லேட்டாக படம் வந்தாலும் அவரது வந்து எப்பவும் இருக்கிற ஒரு எப்பவுமே இருக்க ஒரு ஆர்டிஸ்டோட மூவ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு அஜித் சாருக்கு. கண்டிப்பா இந்த வருஷம் லாஸ்ட் இயர் நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்துல கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது, போக போக சரியாச்சுன்னு. இந்த வருஷம் கேசினோ சினிமாக்கு ஆரம்பத்துல இருந்து எப்படி இருக்கு? ஆமா, இந்த வருஷமுமே ஒரு 3 மந்த்ஸ்ல வந்து பெரிய எதுவும் மூவிஸ் போகல. டிராகன் கொஞ்சம் நல்லா போயிருந்துச்சு. அப்புறம் பொங்கல்ல வந்து ஒரு 3 4 5 படங்கள் வந்தது. நாங்களும் மாத்தி மாத்தி எல்லா படமும் ஸ்கிரீன் பண்ண தான் ட்ரை பண்ணோம். மதகதராஜா அந்த டைம் பீயிங்க்கு கொஞ்சம் நல்லா போயிருந்துச்சு. ப்ளஸ் வந்து இந்த 2 மாசமும் கொஞ்சம் ட்ரை தான், பெரிய படங்கள் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் அவங்க லைன் அப் நிறைய படங்கள் டேட் போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து நல்லா இருக்கு. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உள்ள மூவிஸ் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. இதுக்கப்புறம் வந்து ரெட்ரோ இருக்கு பெரிய படமா, அதுக்கப்புறம் வந்து தக் லைஃப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த படங்கள்லாம் பெருசாக நாங்கள் நம்பியிருக்கோம். இந்த 3 மந்த்ஸ்ல வந்து வேற கோட்டுக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா அந்த அமரனுக்கு அப்புறம் அந்த அந்த லெவலுக்கு ஒரு பெரிய படங்கள் எதுவுமே இல்லை. ஐ மீன் சின்ன சின்ன படங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு இருக்கும். அந்த 3 days 4 days தான் ஒரு நல்ல க்ரௌட் புல்லிங் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நல்லா லேட்டஸ்ட்டாக போனதில் வந்து டிராகன் நல்லா போயிருந்துச்சு. டிராகனுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இப்போ நாங்கள் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பெருசாக இந்த இயர்லேயே. குட் பேட் அக்லி தான் எதிர்பார்ப்பு. ஆமாம், கண்டிப்பாக இந்த குட் பேட் அக்லி எத்தனை வாரம் ரன்னாக இருந்தால் கண்டிப்பாக கேசினோ சினிமாஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ரன்னாக இருக்கும். இல்லை இப்போ எங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா இதுக்கப்புறம் ரெட்ரோ May 1 அது வரைக்கும் இந்த படம் கொஞ்சம் நல்லா போகணும், அது வரைக்கும் படம் நல்லா ஹிட் ஆகணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். 3 வீக்ஸ்க்கு இந்த படம் நல்லா போகணுன்றது தான் எங்கள் எதிர்பார்ப்பு. அந்த அளவுக்கு படம் 2 வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக போகும், அதுக்கப்புறம் சர்டன் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் போகும். அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதோட அடுத்த படம் நாங்கள் ரெட்ரோ போடணும், அந்த அளவுக்கு படம் கொஞ்சம் நல்லா போகணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா படம் நிறைய படம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி போயிருக்குது. இப்போ ஜெயிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக் கூட எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு டிக்கெட்ஸ் போகும், அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் செகண்ட் வீக் தேர்ட் வீக் சண்டே பார்த்தீங்கன்னா ஃபேமிலிலாம் வந்து அந்த டைம் கத்தி படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இது வந்து இப்போ ரிலீஸ் ஆன படம் மாதிரி இருக்கும் புதுசாக வந்து உள்ள வரவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இது ஒரு படமாக இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த அஜித் அவர்களுடைய படங்கள் நம்ம முந்தைய படங்கள்லாம் பார்த்து அதை பற்றி இல்லாமல் பேசிகிட்டு இருந்தோம். இந்த படங்கள் வந்து கெட்டப்பாக வேற மாதிரி மாற்றிருக்காரு, லுக்காக வேற மாதிரி மாற்றிருக்காரு. இது இந்த படத்துக்கு எவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்குது? ஆமாம், இது வந்து அதாவது இந்த மாதிரி அவருக்கு கெட்டப் நல்லா சூட் ஆனது நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்தில் வந்து அந்த ஜீப் சீன்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் ஃபேன் மூமெண்ட்ஸ்லாம் தாண்டி படம் பார்க்குறவங்களுக்கே அந்த பிஜிஎம்க்கும் அந்த ஸ்டைலுக்கும் அவருக்கு வந்து 2 இதுதான், ஒன்று வேஷ்டி ஷர்ட்டு இல்லைனா கோட் சூட் தான் அஜித் சாருக்கு. அந்த மாதிரி அவர் எதில் வந்து கிங்கோ அந்த ஜானரே எடுத்து அதிலே இன்னும் முன்னாடி பார்க்காத மாதிரி ஒரு ஸ்டைல் கொண்டு வந்தது வந்து ஃபேன்ஸ்க்கே வந்து இது புது இதுவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. விடாமுயற்சி ஒரு நல்ல படம் அவரோட இதில் ட்ரை பண்ணதில். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி அவரோட எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மெசேஜையும் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி கவர் பண்ணுற மாதிரியே போகுது. ஃபேன்ஸுக்குன்னு சில மூமெண்ட்ஸ் இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த படத்தில் வந்து அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியாக ஃபேன்ஸ் மட்டுமே வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்குன்னு எடுத்த மாதிரி எடுத்திருக்காரு படத்தை. நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.